ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்சமான கேரமல் பாப்கார்ன் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க கடாய் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். நான் 1/2 கப் அளவுக்கு கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது பாப்கார்ன் செய்கிறதுக்குள்ள கர்னல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. மற்ற கர்னல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வராது. போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அது வெடிக்காது. ஸோ அதனால் பாப்கார்ன் செய்கிறதுக்குள்ள கர்னல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருக்கிற அந்த வெடிக்கிற சத்தம்லாம் கம்ப்ளீட்டாக நின்றதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோடா உப்பு சேர்க்குறதுனால நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சே செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாப்கார்னை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான தேட்டர் கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.